தினோரிமை செய்தியாளர் கார்த்திகுடன் தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொர்ராச்சேரி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கண்குடுத்த மனிதம் என்ற ஒரு ஊராட்சியில் இருக்கும். இந்த ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மது கடையால மிகப்பெரிய அளவில் இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அந்த மக்கள்கிட்டே நம்ம சில கேள்விகளை கேட்கலாம். இங்க இருக்கக்கூடிய மதுபான கடையினால எந்த மாதிரியான பிரச்சனைகளை அவங்க சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டுமல்லாமல் இங்க இருக்கக்கூடிய முதியோர்கள் வரை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த சாலையில், அதாவது கண்குடுத்த மனிதத்திலிருந்து கொர்ராச்சேரி செல்லக்கூடிய இந்த சாலையில மிகப்பெரிய அளவில் மது குடிக்கக்கூடிய மாணவர்களாலையும் இளைஞர்களாலையும் மிகப்பெரிய சிரமத்துக்கு அவங்க உள்ளாகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம்மா. நீங்க சொல்லுங்க, இந்த எந்த மாதிரியான பிரச்சனைகள் இங்க நிலவிட்டு இருக்கு, தற்பொழுது இந்த மதுபான கடை எடுப்பதற்கான எந்த மாதிரியான போராட்டங்கள் நீங்க ஈடுபட்டு இருக்கீங்கம்மா? மதுக்கடை எடுக்கணுங்க. மதுக்கடை எடுத்தாதான் அந்த ரோட்ல நடக்க முடியல, பிள்ளைங்க படிப்புக்கு போக முடியல, லைன்ல பூரா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போக முடியல, ஆஸ்பத்திரிக்கு வர முடியல, கொள்ள முடியல, கடத்தருக்கு அன்னைக்கு போக முடியல, 12 மணி ஆகிட்டா கடத்தர் பக்கம் போக முடியல. எங்கள் வீட்டு பிள்ளைங்க படிக்கிறது எங்கள் வீட்டு சாராய கடை கிட்ட இருக்கிறதுனால போய் குடிச்சு வீட்டுக்குள்ள பூந்துக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் அலங்கம்மனம் கடிக்கிறோம். பிள்ளைங்க படிக்க முடியல, லைனை ஆஃப் பண்ணி போடுறான், புக்கை போட்டு கொளுத்துறான், நோட்டை போட்டு கொளுத்துறான், இவ்வளோ அட்டகாசம் இது படையெல்லாம் போட்டு கொளுத்துறான். எங்களுக்கு தெரியும் இவ்வளோ அட்டகாசம் நடக்குது. அதனால சாராய கடை எடுத்தே ஆகணும். சாராய கடை எடுக்கலைன்னா கண்டிப்பாக எல்லாரும் தீ குளிப்போம், இல்லாட்டி போனால் போராட்டம் போனோம், கடையை உடப்போம். நாங்கள் இதுக்குள்ள அருமையே நீங்கள் எங்களுக்கு முதல்ல தெரிஞ்சு எங்களுக்கு கொடுக்கணும். எங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது. முதலே சாராய கடை எடுத்தாகணும். 12 மணி. ஆமா, 12 மணிக்கு தான் நீங்கள் டைம் கொடுத்துருக்காங்க கடை திறக்க சொல்லி. 10 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. 10 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சுட்டு பெண்கள் போகிறதுக்கோ வர்றதுக்கோ, ஒரு ஜெராக்ஸ் விடுறதுக்கோ, ஒரு அமைஞ்சமயத்துக்கோ போகிறதுக்கோ வர்றதுக்கோ முடியல. சைக்கிள் போக முடியல. முதல்ல நல்லா தண்ணியை போட்டு 2 பக்கமும் நின்றுக்கிட்டு மனுஷன் இந்த பக்கமும் போக முடியல, இந்த பக்கமும் போக முடியல. ஒரு சைக்கிள்லே வந்தால் கூட, ஒரு லேடிஸ் சைக்கிளில் வந்தால் கூட அங்கேயே நின்றுக்கிறாங்க. ஒழிச்சு பெல்லம் அடிக்க முடியல, சொல்லவும் முடியல. சொன்னா ஏற்று பேசுறாங்க. நம்ம நடந்து வர வேண்டியது, ஒரு 2 மாசம் ஆகுது. எங்க வீட்டு கார் எங்களுக்கு பக்கத்துல உள்ளவங்க பயந்துகிட்டு நிக்கிறோம். கார் என்ன கொண்டு போய் தண்ணி அந்த கடையில தண்ணி வாங்கி குடிச்சிட்டு பக்கத்து இவங்க கடைக்கு, இந்த ரதிமினா கடைக்கு எழுத்தாப்புல காரை கொண்டு விட்டுட்டு ஒரு பையனை போய் கொல்ல போயிட்டாங்கன்னு பொய் சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த பிரச்சனை எல்லாம் நடக்குதுங்கக்குள்ள இந்த இடத்துல நடு ரோட்ல அண்ணாண்ட கடத்தரு எப்படி பெண்கள் கடத்தையும் போக முடியல, பக்கத்துல ஒரு பையனு ஒரு பாத்ரூம் போறதா இருந்தா கூட போக முடியல. அந்த மாதிரி சூழ்நிலை அந்த இடத்துல நடக்குது. அதாவது இங்க வீட்டுல இருக்கக்கூடிய கழிவறைகள் இல்லாத சூழ்நிலை வெளியில தான் போக முடியல. வெளியில எங்க பாட்டில வச்சுட்டு குடிச்சிட்டு ரொம்ப அராஜகம் பண்றாங்க. படித்துறையிலேயே கிடக்குது. சாராய கடை எடுத்தா நம்ம ஏமா பஜார்ல கூட நீ சாராய கடை வச்சிருக்க, அதுக்கு போராட்டம் பண்ணுங்கம்மா முதல்ல அப்படின்னு உங்களை பார்த்து கேள்வி கேட்கறாங்க இல்லையா? அதாவது பொதுமக்கள் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் போராட்டம் நடத்தினாலுமே கூட பொதுமக்களை எதிர்த்து குடிகாரர்கள் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தான் இங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வீடுகளில் கழிவறைகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில கழிவறைக்காக அவர்கள் வெளியே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்பொழுது அந்த தருணத்தில் இங்க இருக்கக்கூடிய மதுபான கடையில் குடித்துவிட்டு வரக்கூடிய நபர்களால் அவர்கள் தாக்கப்படுவதற்கும் அவர்களால் அச்சுறுத்தப்படுவதற்கான சூழ்நிலை கூட இங்க ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க தாராளமாக உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க. எந்த மாதிரியான எந்த மாதிரியான பிரச்சனைகள், சாலை வரக்கூடிய பிரச்சனை, உங்க வீட்டுல இருக்கவங்க குடிக்கிறாங்க, மத்த எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துறீங்க? வீட்டுல பிரச்சனை வருது. இதனாலே எங்க பையனை வெளியூர் கழிச்சு விட வேண்டியதா இருக்கு. பெரியவர்கள் மட்டுமில்லாமல் பள்ளி மாணவர்களும் அந்த கடைக்கு சென்று மது ஒரு 10 அடிக்கு அந்தாண்ட கடை இருக்குன்னா 25 அடிக்கு இந்தாண்ட வீட்டுக்கும் பக்கத்துல நின்றுட்டு தண்ணி குடிக்கிற அளவுக்கு இருக்குன்னா அந்த இடத்துல அவ்வளவு கூட்டம் இருக்கிற அந்தாண்ட வீட்டுக்கும் பக்கத்துல நின்றுட்டு தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி அடிச்சுட்டு அசிங்கமான வார்த்தை. ஸ்கூல் போற பசங்க அது மாதிரி தான் பண்றாங்க. 10 நாள் இன்னும் 10 நாள் போனா ஸ்கூல் வந்துருவாங்க. எல்லாம் காலேஜ் போற பிள்ளைங்க, எங்க போகிற பிள்ளைங்க, இங்க ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க ஒரு போன மாசத்துக்கு மாசம் ஒரு 6-7 பிள்ளைங்க இங்க இருந்து வந்துச்சு.
அப்படியே வந்து அங்க இங்கே நின்னுக்கிட்டு ஏமா நீங்க கேக்குறான் கூட்டமா இருக்கு பாட்டினுச்சு நான் கொஞ்சம் போய் விட்டுட்டு வந்திருக்கேன் அந்த 7 பிள்ளைங்களையும் அவள் அட்டகாசம் நடக்குது இந்த கஷ்டத்துல ஒண்ணும் நடக்க முடியல போக முடியல வர முடியல 5 மணி ஆயிட்டு 12 மணி ஆயிட்டு போக முடியல அதனால சாராய கடை இப்ப உங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னவா இருக்குமா இப்ப வந்து இங்க மிகப்பெரிய பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கு உங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னவா இருக்கு கடை இருக்க கூடாதுங்கறீங்க நாங்க 15ஆம் தேதி வரைக்கும் 14ஆம் தேதி வரைக்கும் கோரிக்கை கொடுத்துருக்கோம் சரி அன்னைக்கு அவங்க எடுக்கலனா மறுநாள் நாங்க கடையை உடைக்கவும் தயங்க மாட்டோம் அத்தனை பேர் சேர்ந்து நாங்க கடையை உடைப்போம் அப்படி இல்ல மீறி யாரும் வந்து கேட்டாங்க நாங்க அதுக்கு வேண்டிய நடவடிக்கை நாங்க எடுப்போம் நிச்சயமா அதாவது இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னவா இருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய மதுபான கடை என்பது உடனடியாக எடுக்க வேண்டும் என்பது உங்களுடைய முக்கியமான கோரிக்கையா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மதுபான கடையினால வந்து அவங்க மிகப்பெரிய அளவுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பாட்டில நெடுக உடச்சு கிடக்கிறதுனால ஸ்கூல் வந்து பரீட்சை எக்ஸாம் முடிஞ்சு போற புள்ள வந்து கால்ல குத்திக்கிட்டு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு வந்திருக்கோம் இந்த ஓரத்திலேயே 2 ஓரத்துலயுமே கிடக்கு 2 ஓரத்துலயுமே பாட்டில் உடச்சுதான் கிடக்கு தண்ணி குடிக்கிறதோட இல்ல பாட்டில உடச்சும் போட்டு போறாங்க திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கண்குடுத்தமணி என்ற ஒரு கிராமத்தில் இருக்கும் இந்த கிராமத்தில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து மதுபான கடையினால வந்து இந்த மக்கள் வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பள்ளி குழந்தைகள் இருந்து மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய மக்கள் அனைவருக்குமே இந்த மிகப்பெரிய அளவுல வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு 14ஆம் தேதி வரை இவர்களுக்கான அந்த நிர்ணயம் என்பது அந்த கடைசி தேதியாக வந்து அரசு அதிகாரிகளால் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அதன் பிறகு இந்த கடையானது நடத்தப்பட்ட என்றால் இருக்கக்கூடிய மக்களாலே சூறையாடப்படும் என்பது என்ற ஒரு கருத்தோடு நம்ம இந்த இதை வந்து நிறைவு பெறுகிறோம் கண்டிப்பா உடைச்சுடுவோம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிரெக்னண்டா உள்ளவங்க பூரா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரணும் பருத்தூர் கண்குடுத்தவங்க தான் நத்தம் எல்லாருமே இங்க தான் வர்றாங்க அப்படின்னா காலையில 9 மணிக்கு வர்றாங்க கர்ப்பிணி பெண்கள் முதல் கொண்டு இங்க வந்து பிரச்சனைகள் இங்க தான் வர்றாங்க 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் அவங்க 4 மணி வரைக்கும் இங்க ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து போறதுக்காட்டியுமே அவங்க இதை விட்டு தாண்டவும் முடியல அங்க இருந்து இங்க வரவும் முடியல 9 மணி 10 மணிக்கெல்லாம் வந்து நின்னுறாங்க 12 மணிக்கு ஆரம்பிச்சோம் அப்ப 11 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிரலாம் இப்ப என்னன்னா நீங்க 6 மணிக்கு நாங்க வேலை செஞ்சுட்டு போக முடியல அதுக்கு அப்புறம் நீங்க அந்த கடையை எடுக்கலனா நாங்க நடவடிக்கை எடுப்போம் நிச்சயமா அவர்களே வந்து இந்த பிரச்சனைக்கான தீர்வை வந்து காணக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து தற்பொழுது இந்த கிராம மக்கள் வந்து வேதனையோடு அவர்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க தினோரிமை செய்தியாளர் கார்த்திகுடன் ஒளிப்பதிவாளர் கோகுல்